அடுத்தது மகர ராசி சார். இப்போ இந்த மகர ராசிக்காரங்களாம் நீங்க பார்த்தீங்கன்னா, கடமையே கண்ணா இருப்பாங்க. அந்த கடமைய தவறவே மாட்டாங்க. அதே மாரி ஹார்ட் ஒர்க் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாங்க சார். உழைப்பு தான். உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு எங்க கூப்பிட்டு எந்த வேலை குடுத்தாலும் ரொம்ப ஒரு பெர்ஃபெக்ட்டா, சூப்பரா உழைப்பாங்க. ஆனா, அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. எப்பதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு இந்த மகர ராசில ஏங்கிட்டு இருக்காங்க சார். சொல்லுங்க மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? இந்த பர்ஃபெக்ஷன் இப்போ அவ்வளோ இது சினிமா துறையில் நிறைய பேர் இருக்காங்க. ம். மகராசி நிறைய பேர் பெரிய பெரிய போஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்காங்க. அவங்க ஆமா. தான். ஏன்னா அவங்களுக்கு உண்டான நேர்மை வியாதிங்க. ரஜினிகாந்த் சார் வந்து மகர மகரம் தான். ராசி தான் மகரம் இல்லையா? சிவகார்த்திகேயன் மகரம் தான் ம். இவங்கெல்லாம். அப்போ என்னன்னா இவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக புரிஞ்சுக்கிறதுனால இவங்க மேல் நோக்கி போகிறாங்க. ஓ! இந்த மகரம் என்ன பண்ணுன்னா தானும் வளர்ந்து தன் கூட இருக்கிறவங்க வளர வைக்கிற ராசி. இந்த ராசிக்கு குரு பார்வை சுப பார்வையாக 7ல இருந்து ஹம்ச ராஜ யோக பார்வையாக வருது. குரு பார்க்கும்போது என்னன்னா அப்ப குடும்ப வாழ்க்கை சிறப்பு. இந்த ராசிக்கு மாணவர்களுக்கு தாங்க முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் அவர் தான் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். முதல்ல உங்களுக்கு ஒரு சில ஹோல்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னா கூட வெயிட் பண்ணுங்க, நிச்சயமாக கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நிறைய இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து பிரபலமாக்கி இந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்காக இன்னும் என்னென்ன கொண்டு வரணும், உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் நாங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து அதுக்காக ஆராய்ஞ்சு எல்லாத்தையும் உங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். உங்களுக்காக பிரயோஜனமான விஷயங்கள்லாம் ஓகேவா. எங்களோட ஜோதிடர் யுகம் சேனலுக்காக உங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நன்றியும் வணக்கமும் சொல்லிக்கிறோம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அழகான ஜோதிடர், ஜோதிட மாமணி அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு நீங்கள் பார்த்தா தெரியும், இப்போ கேமராவில் பார்ப்பீங்க, அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காரு. உங்களுக்காக நிறைய விஷயங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்கள் தான். அருமையான ஜோதிடர். உங்களுக்காக நிறைய விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்றைக்கி என்ன டாபிக் தெரியுமா கொண்டு வந்துட்ருக்கோம்? ஜூலை மாத செவ்வாய் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சின்னா என்ன, அது இந்த 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்காக தான் நாங்கள் இதை பேசிகிட்ருக்கோம். 12 ராசிக்காரங்களும் மிஸ் பண்ணாமல் அருமையாக பார்த்துட்ருங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது தான். ஓகேவா? இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவரை சந்திப்போமா? வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். நான் சொன்னது கரெக்டாக சார்? அருமையான ஜோதிடர், அழகான ஜோதிடர் சார். இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய் பயிற்சி பார்க்க போகிறோம் சார். அதில் 12 ராசிக்கான செவ்வாய் பயிற்சி. ஏன்னா ஒருத்தரும் வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்க, என் ராசிக்கு என்ன, எனக்கு என்ன பரிகாரம் இருக்குது, ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க ஒரு ராசிக்காரங்களும். இந்த செவ்வாய் பயிற்சி அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சார். நிச்சயமாக. முதல்ல ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி ஜூலை மாதத்தில். ஏன் செவ்வாய் பயிற்சி முதல்ல முக்கியங்கிறத பார்க்கணும். செவ்வாய்கள் மங்களகாரங்க. ஒரு வீட்டில் சுப காரியங்கள் நடக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கார். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சம்பந்தப்பட்ட இவர் தான். ஒரு மனிதனுக்கு தைரியம் முக்கியம். என்னதான் இருந்தாலும் தைரிய லட்சுமின்னு அந்த லட்சுமி வச்சுருக்காங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நடக்கிற போர் சூழலுக்கு காரணம் செவ்வாய் தான். நிலநடுக்க வருதா செவ்வாய். அப்போ இப்போ தான் நல்ல நிலைமையில் செவ்வாய் வருகிறார். அப்போ இந்த போர் பதட்டங்கள் வெகுவாக குறைய போகிறது. உலகத்தில் நடக்கிற தவறான அசுபமான பல நிகழ்வுகள் மாறப்போகிறது. அப்போ இந்த செவ்வாய் நமக்கு உலக அளவில் தேவை. இந்த செவ்வாய் பயிற்சியில் உலக அளவு மாறுதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறோம். நம்ம உள்ளங்களே மாறுதல் ஏற்படுது. அந்த உள்ளங்களில் ஏற்படுகிற அந்த மாறுதல் என்ன பண்ண போகுதுன்னா எண்ணங்களாகும், செயலாகும். இதில் திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணம் சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள், இது மாதிரி பலதரப்பட்டது. இன்றைக்கி தலையாய பிரச்சனையாக இருப்பது கணவன் மனைவி இந்த நெருக்கம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குது கால சூழ்நிலைகளாக. ஆமாம். அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பயிற்சியை பார்த்து நம்ம நேயர்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க ராசிக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸு, சேஃபாக இருங்க, இதெல்லாம் சூப்பர், டாப்பில் போங்கன்னு அப்படின்னு உடச்சி உண்மையை பேச போகிறேன் இன்றைக்கி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்காக தான். நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சியிலேருந்து நீங்கள் அமோகமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறாரு. கவனமாக கேளுங்க. ஓகேவா?
போலாமா சார்? அடுத்தது மகர ராசி சார். இப்போ இந்த மகர ராசிக்காரங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடமையே கண்ணாக இருப்பாங்க. அந்த கடமையை தவறவே மாட்டாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணிட்டு இருப்பாங்க சார். உழைப்பு தான், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு எங்கே கூப்பிட்டு எந்த வேலை கொடுத்தாலும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக உழைப்பாங்க. ஆனால் அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. எப்போ தான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு இந்த மகர ராசியில் ஏங்கிட்டு இருக்காங்க சார். சொல்லுங்கள், மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு? நிச்சயமாக மகரத்தில் உச்சம் பெறுவதே செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு மாறுதல் கொடுக்க போகுது. அதாவது மகரம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒர்க் ஆல்கஹாலிக்னு சொல்லுவோம். 6 மணிக்கு வாங்கினா 5:58 உட்காந்துருப்பாங்க. இந்த பர்ஃபெக்ஷன் இப்போ அவ்வளோ இது சினிமா துறையில் நிறைய பேர் இருக்காங்க. மகராசி நிறைய பேர் பெரிய பெரிய போஸ்ட்டில் சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்காங்க. அவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு உண்டான நேர்மை வியாதிங்க. ரஜினிகாந்த் சார் வந்து மகர ராசி, மகரம், சிவகார்த்திகேயன் மகரம் தான் இவங்கெல்லாம். அப்போ என்னன்னா இவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் இருப்பாங்க. மற்றவங்க கஷ்டத்தை தன் கஷ்டமாக புரிஞ்சுக்கிறதுனால இவங்க மேல் நோக்கி போகிறாங்க. இந்த மகரம் என்ன பண்ணுன்னா தானும் வளர்ந்து தன் கூட இருக்கிறவங்க வளர வைக்கிற ராசி. இந்த ராசி ஜெயிச்சால் பல பேர்த்த வாழ வச்சிருது. அப்போ நம்பி இந்த ராசியை வச்சு நான் நிறைய பேர்த்து இறங்கக்கூடிய அம்சத்தில் இந்த ராசியும் உண்டு. முதல்ல இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, செவ்வாய் பயிற்சியை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. பார்ப்போமே என்ன எதுன்னு காது கொடுத்து இன்னும் கொஞ்சம் குன்னிப்பாக கவனிச்சு, ஆல்ரெடி ரிஸ்க் எடுக்கிறவங்க இன்னும் அடுத்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. முதல்ல இந்த ரிஸ்க் எதுனா வேலை ரீதியாக. வேலை ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், உழைப்புக்கு தகுந்த வருமானம் இல்லை, அடுத்த ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமா, கொஞ்சம் புதுசாக படிக்கலாமா, புது சப்ஜெக்டாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல கம்பெனி, சேஃபஸ்ட் கம்பெனி, இந்த ரெசிஷனில் வரனால ஃபண்டிங் மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு சேஃபஸ்ட் கம்பெனி போங்க. புதிதாக விஷயத்த கற்றுக்கிற நேரம் வந்திருக்கு. கற்றுக்கிட்டு நீங்கள் பெரிய லெவலில் போகலாம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகலாமா, ஒரு இடமாற்றம் பண்ணலாமான்னு இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு. அப்போ இடமாற்றமும் வெளிநாட்டு யோகமும் உண்டு. இதே கேள்வி இன்னொரு பாயிண்ட்டும் கேட்குறாங்க, சார் நான் ஃபாரின்ல இருக்கேன், இந்தியா வரலாமா? அப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க திருப்பி இந்தியாவுக்கு வர ஏதோ ஒரு வெளிநாட்டு பயணங்கள் ட்ராவல்லாம் வந்திருக்கு. நிச்சயமாக அந்த ட்ராவல்லாம் பண்ணிட்டு ஷைன் பண்ணக்கூடிய அம்சம் வந்தாச்சு. ரைட். இந்த ராசிக்கு குரு பார்வை சுப பார்வையாக 7லேருந்து ஹம்ச ராஜ யோக பார்வையாக வருது. குரு பார்க்கும்போது என்னன்னா பாசிட்டிவிட்டி. இப்போ இந்த ராசிக்கு அப்படியே ஒரு பூஸ்ட் ஏற்றுன மாதிரி. ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்க, திருமண யோகம் 8 மேளம் கொட்ட போகுது. வெரி குட். மனதுக்கு பிடித்த வரன் வருகிறது. கூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகமா இருக்கு. இந்த திருமணத்தை பத்தி நம்ம பேசுவோமே. இப்ப ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம், கல்யாணமே செட் ஆகல, எப்போ சார் வரையும் இந்த மங்களகாரகன் செவ்வாய் பேச்சிலே கிடைக்குமா? ஏங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே கவனமா முதல்ல ஃபுல்லா பாருங்க மகர ராசிக்காரமா. என்ன நடக்குன்னா திருமணத்துக்குண்டான காலகட்டம் வந்தாச்சு. இந்த நேரத்தில் இவங்களுக்கு பிடித்த வரனாக, அப்போ இவங்க கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆண் பெண் அமையக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ரொம்பலாம் ஒரு சில வரன்கள் பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருந்தாங்க. சார் கல்யாணம் பண்ணியும் பிரிஞ்சிருக்கோம், தொழில் ரீதியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிவுகள் இருந்தது. அந்த பிரிவுகளுக்கு பேட்சப் ஆகிற வாய்ப்புண்டு. காதல் என்ற ஒரு விஷயம் புதிதாக முளைக்க போகுதுன்னு சொல்லலாம். 60 வயதில் காதல் வர ராசி இப்போ இவங்க இன்ப சுற்றுலாக்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த செவ்வாய் பேச்சு என்ன பண்ணுதுன்னா, கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு கோயில் குளத்துக்கு போகலாம், ஒரு ட்ரிப்பு போகலாம்ங்கிற ஒரு ட்ராவல் வருது. அதை சூப்பராக இருக்கும். அப்போ குடும்ப வாழ்க்கை சிறப்பு. இந்த ராசிக்கு மாணவர்களுக்கு தாங்க முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் அவர் தான் நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிக்கிறார். முதல்ல உங்களுக்கு ஒரு சில ஹோல்டிங் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்கன்னா கூட வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இதுன்னா அது ஜாதக ரீதியாக பார்ப்போம், கோச்சார் ரீதியாக நார்மலாக கிடைக்கிற மாதிரி வந்தாச்சு. நல்ல கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடியது. ஒரு சில வெளிநாட்டுக்கு படிக்க, மெடிசன்ஸ் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிக்க அற்புதமான காலகட்டம். அப்போ IELTS, TOEFL, GRE இது மாதிரி பார்க்கலாம். ஒரு சில ஜாதகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும், இது யூஎஸ்க்கு போனால் செட் ஆகும், கனடா போங்க, இப்போ நியூசிலாண்டு போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எங்கே படிக்கலாம். இப்போ யூரோப்புக்கு நிறைய பேத்துக்கு அனுப்புவோம். அப்போ அந்த ஜாதகத்திலே தெரியும் எந்த கிரகம் எந்த பாவங்கள் வலிமையாக இருக்கோ அந்த கண்ட்ரிக்கு போனால் சேஃபாக போகிறாங்க. அப்போ வெளிநாட்டு யோகத்துக்கு இந்த மாதிரி பார்த்து அனுப்பக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குங்க. மாணவர்களுக்கெல்லாம் எப்படி சார் இருக்கு? அதான் சொல்லிட்டேன். இப்போ மாணவர் வேண்டாம், கடனை பற்றி கேளுங்க, பிஸ்னஸ் பற்றி கேளுங்க. இப்போ இந்த மகர ராசிக்காரங்கெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருந்தாங்கன்னா இப்போ ஆரம்பிக்கலாமா அந்த செவ்வாய் பயிற்சியில்? நிச்சயமாக நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா குரு பார்வை இந்த ராசிக்கு வந்தனால 3ஆம் இடம் 11 வலுத்திருக்கு குரு பார்வையினால. அப்போ புது நபர்கள் அறிமுகம், அப்போ கிளைண்ட்டே தான் வருவாங்க. இந்த மகர ராசிக்காரங்க பார்த்தீங்க இத்தனை நாள் பண்ண பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ ஏதோ ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கே பண்ணலாமே அப்படின்னு இப்போதான் முதல்ல கடை வச்சிருக்க விளம்பர பலகையை மாத்துறாங்க. அவங்க சோசியல் மீடியா யூடியூப்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பிசினஸ் டைட்டில் மாத்தி, பேரை மாத்தி, போர்டை மாத்தி, நிச்சயமா அந்த மாதிரி சக்சஸ் ஆயிடுவாங்க. அப்ப ஒரு சின்ன ஒரு மாறுதல் மன மாற்றத்தை கொடுக்குது, கிளைண்ட்டை வர வைக்கக்கூடியது. ஒன்னே ஒன்று மட்டும் இந்த ராசி தெரிஞ்சுக்கணும். இந்த ராசிக்கு
முக்கியமாக இந்த ராசியில் செவ்வாய் உண்டு. இவங்க ஒர்க் பண்ணுற ஸ்தலத்தில் ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். 10ஆம் அதிபதி சுக்கிரன். நான் எப்பவுமே இந்த ஆஃபீஸ் இந்த மகர ராசி வந்தால் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல ஒயிட் லைட் போட வைப்பேன். சுக்கிரன்னா வெள்ளை விளக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ ஒயிட் கலர் லைட் எப்பவும் போடுங்க. கரண்ட் பில்லெல்லாம் இருக்கட்டுங்க, அதை கரண்ட் பில்லை தாண்டி சம்பாரிச்சிருங்க. வெளிச்சம் இல்லாத ஒரு மளிகை கடைக்கு போகும்போது இருட்டாக இருந்தால் சொன்னேன், அப்போ மகர ராசியாக இருக்க ஒரு லைட்டை போடு, நீ போடு அப்படின்னேன். அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆனால் அந்த ராசி வெளிச்சமாக இருந்தால் தான் ஓடும் இந்த ராசிக்கு. ஒரு அருமையான பதிவு, இது யாருமே சொல்லலை சார். மகர ராசிக்காரங்களாம் ஒரு வெள்ளை லைட் போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு பயங்கர சக்ஸஸை கொடுக்குமா சார் சொல்லியிருக்காங்க. இந்த கடன் பிரச்சனை எல்லாம் இருந்ததுன்னா வெளில வந்து ஆமாம், இந்த நேரத்தில் கடனிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் கிடைக்கின்றன. படிப்படியாக தான் குறைஞ்சிட்டு வர சூழ்நிலைகள். கடன் வாங்கலாமா வேணாமா அதை சொல்லுங்க. அது ஜாதக ரீதியாகவும் பார்க்கணும். இப்போ இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்டதுக்கு வாங்க வேண்டிய தேவைப்படுது. அப்போ கட்டுக்குள் இருக்கிற கடன் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் கடனை படிப்படியாக குறைக்க வேண்டியது. குறைச்சிருவாங்க. ஒரு சில இடத்த விற்கணும், இல்லை வேற ஒன்று விற்று இன்னொன்று வாங்கணும், வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினச்சவங்க இப்போ மாற்றக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு. வெரி குட். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இந்த ராசிக்கு உண்மையிலே ரொம்ப அருமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் அவ்வளோ அழகாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேர்களே, உங்கள் ராசிக்கு என்னென்ன பரிகாரம், என்னென்ன விஷயம், நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் வாழ்க்கையில் வாழறதே கொஞ்ச காலம்னாலும் அந்த கொஞ்ச காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஹாப்பியாகவும் கடவுளோட அனுகிரகத்தில் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா வந்து நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துட்டுருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஐயா வந்து இந்த புக்கு எழுதியிருக்காரு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் படிக்கணும், நானும் ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. இதோ இந்த புக்கு வாங்கினீங்கன்னா நீங்களே கற்றுக்கலாங்க. எங்கேயும் போக வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நீங்களே இந்த புக்கை படிச்சிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும், உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்களே ஜாதகம் பார்த்துப்பீங்க. இந்த புக்கு வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லையா, நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சார் விஜயகுமார் சார்கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த புக்கு அவைலபிள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஃபேமிலியில் பிரச்சனை, இல்லை நிறைய இந்த டைவர்ஸ் எல்லாம் போகுது, வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. எங்கள் சேனலுடைய கருத்தும் அதுதான். டைவர்ஸே வேணாம், முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் எல்லாருடைய பிரியமும் எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் விஜயகுமார் சார்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் பார்க்கலாம், இல்லை நேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து பேசுங்க, நேரில் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பாருங்கள். இல்லைன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கேன் வர முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே அவரை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். நன்றி.